சிவாய நம. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லதாகும். கடவுள் கஷ்டத்தையே கொடுக்க மாட்டாங்க, நல்லதோ சேர்த்து தான் கொடுப்பாங்க. கஷ்டம் வரும்போது நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம், சந்தோஷம் வரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். எல்லாத்தையுமே சரி சமமாக எடுத்துக்கினா உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷன்றது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வேணும்னா கஷ்டத்தை நினைக்காதீங்க, அந்த கஷ்டத்தை எப்படி தீர்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சரளமாக எடுத்துக்கங்க. ரொம்ப கஷ்டம் இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியலன்னா நம்ம ஞான சக்தி வேலை செய்யாது. நம்ம என்ன செய்தால் அந்த கஷ்டம் தீரும்? வேலைக்கு போகலாமா, சொந்த தொழில் செய்யலாமா, இதுக்கு யார் நமக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க? கடவுள்கிட்ட தினமும் ஒரு 2 விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பாக விட கிடைக்கும். கஷ்டம் இருக்க நேரத்தில் கடவுளை அதிகமாக நேசிக்கணும், கடவுள்கிட்ட அதிகமாக நீங்கள் பேசணும். கடவுள் நீங்கள் கூப்பிடும் போது அவர் திரும்பி பார்க்கணுன்னா தினசரி அவரை நீங்கள் நினைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து தியானம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த தியானத்தில் உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் எது செய்தால் விடை கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும். வாழ்க்கையில் உங்ககிட்ட தான் இருக்குது முடிவுகளும். மற்றவங்க ஆதரவு சொல்லும் போது நல்ல விஷயத்தை ஏற்றுக்கங்க. நல்ல விஷயத்தை ஏற்றுக்கும் போது நிறைய தடைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் உருவாகும், சுமைகள் அதிகரிக்கும். அது எல்லாமே விட்டுடுங்க, அதை சிந்திக்கவே வேண்டாம். நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம ஏன் நல்லது தானே செய்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கே இப்படி வரும், அது எல்லாமே விட்டுடுங்க. அது எல்லாமே விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தால் நன்மையாகும் அதை மட்டுமே சிந்திங்க. கண்டிப்பாக உங்கள் ஆத்மா உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். நீங்கள் எவ்வளோ போராடினாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் தான் சரி செய்யணும். இன்னொருத்தர் உதவி செய்யும் போது அதை வேண்டான்னு சொல்ல வேண்டாம். அந்த உதவி ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நீங்கள் திருப்பி உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னா இறைவன் துணை நிச்சயமாக வேண்டும். இறைவன் துணை இருந்தால்தான் குரு அருள் கிடைக்கும். குரு அருள் கிடைச்சாதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். இப்படி குருவுடைய அருள் இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்க, தியானம் இருங்க, தன்னம்பிக்கையை விடாதீங்க. சிவாய நம.